தேசிய சிறகுகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இந்தியாவின் பார்வையில் உலகம். இன்றைக்கி நம்மளோட சாய் கணேஷ் இருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சாய். வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் குளோபல் புத்திஸ்ட் சம்மிட் நடந்தது. முதல் நாள் அதாவது வியாழக்கிழமை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்பீச் கொடுத்தாரு. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை தலாய் லாமா அவர்கள் அங்கே ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. ஸோ இது இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? சைனா கூட இப்போ நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை, இவங்க கேட்குற டிபெட்டு, ஃப்ரீ டிபெட்டு, இதெல்லாம் சேர்த்து வச்சு இதில் எப்படி நகர்வுகள் இருக்கும் அடுத்து? இப்போது தலாய் லாமா மோடி அவர்கள் பேசினாருன்னு சொன்னீங்க. ஸோ மோடி அவர்கள் பேசி அதே கான்ஃபரன்ஸில் தலாய் லாமா அவர்களும் அதுக்கு அடுத்த நாள் பேசினது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்தியா நடத்தக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸ்க்கு தலாய் லாமாவிற்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சைனா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை மீறி இந்தியா தலாய் லாமா அவர்கள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை, அந்த ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்தாங்க. அங்கே புத்திஸ்ட்டை பற்றி பேசும்போது தலாய் லாமா என்ன சொல்கிறாரு, இந்த திபெத் பிரச்சனையை அணுகுவதற்கு, அவர்களுக்கு திபெத் சுதந்திரம் கிடைப்பதற்கு அந்த தைரியத்தை புத்த ஃபிலாசபி தான் தருது, புத்த டீச்சிங்ஸ் தான் தருது. அந்த புத்திஸ்டில் என்னெல்லாம் சொல்லித்தரப்படுதோ அதை வைத்து தான் அவர்களுக்கு அந்த தைரியம் கிடைக்குது அப்படின்னு தலாய் லாமா சொல்கிறார். ஸோ இதில் ஒரு இன்டைரக்டாக அந்த ஒரு திபெத் பிரச்சனையை அங்கே கொண்டு வராருன்னு பார்க்க முடியுது. ஸோ இந்தியா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இந்த கான்ஃபரன்ஸில் தலாய் லாமா பேசி தலாய் லாமாவை சீனா ஒரு பிரிவினைவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீனா பிரிவினைவாதி என்று சொல்லக்கூடிய அந்த தலாய் லாமா நம்ம பிரிவினைவாதி என்று அவரை கூறவில்லை. அவர் ஒரு மத குருமார், அதுவும் புத்தர்களுக்கு தலாய் லாமா என்பது தான் ஒரு டாப் மோஸ்ட் குருமார். ஆனால் சைனா அவரை பிரிவினைவாதின்னு சொல்கிறாங்க. அவர் இந்த ஈவெண்ட்டுக்கு புத்திஸ்டம் பற்றி மட்டும் பேசலை, திபெத்தை பற்றியும் அந்த இடத்துல பேசுகிறார் அப்படின்னு பார்க்க முடியுது நம்மளால். ஸோ இது இந்தியா சீனாவிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ், தலாய் லாமா கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் மட்டும் கிடையாது, இந்தியா சீனாவிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது அருணாச்சல் பிரதேஷ்ங்கிற அந்த பிரச்சனை கடந்த சில மாதங்களில் சூடு பிடிச்சிருக்குன்னு பார்க்க முடியுது. கடந்த மாதம் சீனா அருணாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய சில கிராமங்களின் பேரை சைனீஸ் நேம்ஸ் கொடுத்து அவங்க அந்த நேமை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சில இது கொடுத்தாங்க. இந்தியா அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த டிசம்பர் மாதம் நடந்த அந்த தவாங் கிளாஷ் அப்போவே சீனர்கள் அங்கே ஊடுருவ ட்ரை பண்ணும்போது நம்ம இந்தியன் ஆர்மி அவர்களை அடித்து விரட்டினார்கள் என்பதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே சமயத்தில் ஜனவரி பிப்ரவரி மாதம் வாக்கில் அமெரிக்கா கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவுடையது என்பதை நாங்கள் ஏற்கிறோம், நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், சீனா அங்கே செய்வது தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் இல்லாமல் நம்ம இன்னொரு விஷயமும் மீடியா நிறைய டிஸ்கஸ் பண்ணல. கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களும் அருணாச்சல் பிரதேஷ் சென்றார் பார்க்க முடியுது. அப்போ சைனா அதற்கு எதிராக கண்டனம்லாம் தெரிவித்தாங்க. ஆனால் அங்கே போய் அவர் சீனாவிற்கு எதிராக பேசிட்டு வந்தார், அதையும் பார்க்க முடியுது. ஸோ அருணாச்சல் பிரதேஷை நோக்கி இப்போது குறிப்பாக அந்த கிராமங்களின் பேரை சீனா மாற்றியதற்கு பிறகு, அந்த தவாங்கில் நடந்த அந்த மோதலுக்கு பிறகு இந்தியா சீனாவிற்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இந்த அமித்ஷா அவர்கள் அருணாச்சல் பிரதேஷ் போனது ஒரு விஷயம். இப்பொழுது தலாய் லாமாவை வைத்து இந்தியாவில் நடத்தக்கூடிய புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ்க்கு தலாய் லாமாவிற்கு ஒரு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அங்கே அவர் திபெத்தை பற்றி பேசுவது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அருணாச்சல பிரதேசத்தை சீனா சவுத் டிபெட், தென் திபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, திபெத் பிரச்சனையே நாங்கள் நீங்கள் அருணாச்சல் பிரதேசத்தில் இவ்வளோ எங்களுக்கு ரொம்ப சீண்டினீங்கன்னா திபெத் என்பதே ஒரு ஆயுதமாக நாங்கள் கையில் இருப்போம் என்ற ஒரு மெசேஜை இந்தியா சீனாவிற்கு தராங்க அப்படின்னு நான் ஒன்று பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸை குறித்து இன்னும் சில விஷயங்கள், இந்த புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ்லாம் எல்லாமே சீனா தான் நிறையா கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ தான் இந்தியா கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் இப்பொழுது டெல்லியில் இப்போ நடந்த குளோபல் புத்திஸ்ட் சம்மிட் இது மட்டும் கிடையாது. ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்பு, கரெக்டாக டேட் தெரியல, அருணாச்சல் பிரதேசத்தில் ஜெமிதாங் என்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கேயும் இந்த புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் இன்னொன்று இந்தியா நடத்தினாங்கன்னு பார்க்க முடியுது. இதில் பிஜேபி லீடர்ஸ்லாமும் சில பேர் கலந்துட்டாங்க. இந்த ஜெமிதாங் என்ற ஊர்
ஏன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா தலாய் லாமா சைனாவிலேருந்து எஸ்கேப் ஆகி, அதாவது திபெத்தை வந்து இல்லீகலாக சைனா வந்து ஆக்கிரமிப்பு செய்த பிறகு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி தலாய் லாமா இந்தியாவிற்கு வரும்போது ஜெமிதாங்கிற இந்த ஊரில் தான் வந்தார். இங்கேயும் இந்தியா வந்து ஒரு புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் கடந்த வாரம் வந்து நடத்தினாங்க, இன்னொரு புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ். சரி, இதெல்லாம் இந்தியா செய்வதற்கு காரணம் என்னென்னா, இது மூலியமாக நிறையா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய புத்திஸ்ட் லீடர்ஸு, புத்திஸ்ட் குருமார்கள், இந்த மாதிரி பலரோட இந்தியா வந்துட்டு பேச்சுவார்த்தை இன்னும் தீவிரமாக பண்ணுறாங்க. அதன் மூலியமாக இந்தியாவிற்கு டொமஸ்டிக் லெவலில் ஒரு புத்திஸ்ட் டூரிசம் ஒன்று இன்க்ரீஸ் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமாக இதில் என்னென்னு நம்ம எடுத்து பார்த்தால், இது வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் நிறையா சீனா தான் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன்ல. அந்த புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் மூலியமாக சீனா நிறைய புத்திஸ்ட் லீடர்ஸோட ரிலேஷன்ஷிப் ஒரு பக்கம் பில்ட் பண்ணுறது ஒரு பக்கம். ஆனால் மறுபக்கம் சீனா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய புத்திஸ்ட் மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களை வந்து அடக்குமுறை அவர்கள் மீது செய்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. எப்படி ஜின்ஜியாங்கில் இஸ்லாமியர்கள் மீது செய்கிறாங்களோ, எப்படி இஸ்லாமை வந்து சீனா சார்பான இஸ்லாம் மதத்தாக மாற்ற வேண்டும் என்று சீனா சொல்கிறதோ, அதே போன்று புத்த மதத்தையும் சினிசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிசைஸ் என்றால் சீன மையமாக்குவது புத்த மதத்தை, அந்த மாதிரி மாற்றணும் என்கிற இந்த புத்தர்களுக்கு எதிரான, புத்த மதத்திற்கு எதிரான, புத்த மத கோட்பாடுகளுக்கு எதிரான இந்த செயல்களை சீனா செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி செய்யும்போது இன்னொரு பக்கம் புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் என்று நடத்தி அங்கே இருக்கக்கூடியவர்கள் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது ஒரு முரணான செயல் அப்படின்னு நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். இதை அவர்கள் செய்வதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த புத்திஸ்ட் லீடர்ஸோட நிறையா ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணால் அடுத்த தலாய் லாமா என்பது ஒரு போஸ்ட். அது இப்படி இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு மடாதிபதி பீடாதிபதினு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தலாய் லாமா என்பது ஒரு போஸ்ட். அதே மாதிரி போப்புன்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவ மதத்தில். அதே போல் தலாய் லாமா என்கிற போஸ்ட்டில் அடுத்தது யார் வர வேண்டும் என்பது சீனா தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறாங்க. அதை கவுண்டர் செய்ய வேண்டும் என்றால், இந்தியா அதை கவுண்டர் செய்யணும்னா, இந்தியாவும் புத்த லீடர்ஸ் கிட்ட, புத்த குருமார்கள் கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் இந்தியா ஒரு பேச்சுவார்த்தை செய்து அதை தடுக்க முடியும். ஸோ அதற்கும் இந்த புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் நடப்பது ஒரு காரணம் நான் பார்க்குறேன். தலாய் லாமா இங்கே வந்து பேசுவதற்கு இதுவும் ஒரு மற்றொரு காரணமாக நான் பார்க்கிறேன். ரீசெண்டாக வந்து இலங்கை அரசாங்கம் 1,00,000 டோக் மெக்காக் அப்படின்ற மங்கீஸை வந்து சீனாவில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு விற்கிறதா பரவலாக செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. 1,00,000 குரங்குகளை. இது என்ன இதோட பின்புலம், இது என்ன அடுத்து நகர்வு எப்படி இருக்கும் இதில்? ஆக்சுவலி இந்த ஒரு மங்கி விற்கிற இந்த விஷயம் வந்து நிறைய ஊடகங்களில் ரொம்ப நிறைய பேசப்பட்டதுன்னு ரீசெண்டாக பார்க்க முடியுது. என்ன எங்கள் விஷயம்னா, அனைவருக்குமே தெரியும், இலங்கை வந்து ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை சந்தித்து கொண்டு வருகிறார்கள். போன வருஷம் ரொம்ப தீவிரமாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதற்கு சீனா கடன் போன்ற பல காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் இப்போ திருப்பியும் அவர்களுக்கு பணம் தேவைப்படுதில்லை. ஸோ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, சீனாவிலேருந்து ஒரு கம்பெனி வந்து 1,00,000 மங்கி வந்து எனக்கு உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ப்ரீடை சேர்ந்த அந்த மங்கி, நீங்கள் கூட பேர் சொன்னீங்க, எனக்கு அதை கரெக்டாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, பட் அதை ஒரு குறிப்பிட்ட ப்ரீடை சேர்ந்த ஒரு மங்கி அதை வந்து விற்க வேண்டும் என்று இலங்கையிடம் வந்து வாங்க வேண்டும் என்று சீனா இலங்கையிடம் கேட்டிருக்காங்க. 1,00,000 மங்கி. அந்த மங்கியை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மங்கினா மிருகம், ஒரு அனிமல் அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம மங்கியை வந்துட்டு சொல்லுவோம். ஆனால் அந்த குறிப்பிட்ட ப்ரீடில் இருக்கக்கூடிய அந்த மங்கியை இலங்கை வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. பெஸ்ட்னா கிட்டத்தட்ட ஒரு பூச்சி மாதிரி. ஏன்னா இந்த மங்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறையா க்ராப்ஸை வந்து அறுவடை செய்யப்பட்ட க்ராப்ஸு, விவசாயிகள் லேண்டில் இருக்கிற க்ராப்ஸ் இதெல்லாம் வந்து அழிச்சிருது. அந்த மங்கி வந்து எடுத்து சாப்பிட்றது, இல்லைனா வந்துட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுது. இந்த மாதிரி ஒரு பல பிரச்சனைகளை இந்த மங்கி வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுத்து வருதுன்னு பார்க்க முடியுது. அதனால் ஒரு 6 மாதத்தில் மட்டுமே $87 மில்லியன் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய், இலங்கை ரூபாய், அது வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு இந்த மங்கீஸால் அப்படின்னு வந்துட்டு பார்க்க முடியுது. இதற்கு என்ன சொல்யூஷனாக இருக்கலாம்னா, அதை எடுத்துகிட்டு வந்து இலங்கையில் இருக்கிற ஜூஸ்லேயே வந்துட்டு இது போடலாம், அதை அடைச்சி வைக்கிறது ஏதாவது வேணால் பண்ணலாம் அந்த மாதிரி. ஆனால் இலங்கையில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதை வந்துட்டு இது வரைக்கும் இப்போ விற்கிறது தான் இப்போ நம்ம நியூஸில் கேட்குறோம். ஆனால் இந்த மங்கீஸை வந்து, இந்த நிறையா குரங்குகளை இலங்கை அரசாங்கமே கொண்டுட்டாங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ இதனால் இந்த குரங்கு வந்து இப்போ ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ், அந்த லிஸ்ட்டில் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் தான் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய மிருக வகைகளில் இந்த மங்கி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு போட்டிருக்காங்க இந்த காரணத்தினால. ஆனால் இதற்கு அப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 மங்கியை வந்துட்டு சீனாவில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி
இலங்கையிடமிருந்து வாங்கணுங்கிற டீல் வந்துட்டு பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது இதற்கு முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, சைனாவிற்கு இந்த மங்கீஸை இலங்கையிடமிருந்து வாங்குவதற்கு என்னென்ன காரணம் அப்படின்னு எடுத்து பார்த்தா, அந்த கம்பெனி என்ன சொல்லி கேட்குறாங்க, சீனாவில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸில் வந்து நாங்கள் வந்துட்டு போட போகிறோம், ஒரு 1000 ஜூஸில் வந்து இந்த 1,00,000 மங்கியை நாங்கள் பிரித்து வைக்க போகிறோம் மக்களுடைய பார்வைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன காரணமாக இருக்கும் என்று சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தால், இந்த குரங்குகளை வைத்து லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். நம்ம சீனா சொல்லவே தேவையில்லை. இப்போ உகான் வைரஸ்லாம் அங்கேருந்து வந்தது, கொரோனா வைரஸ்லாம் பார்க்க முடியுது. அதுவே ஒரு லேப்லேருந்து வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தியரியும் அது இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலை. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு லேபில் வைத்து ஒரு மிருகங்களை எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், இதெல்லாம் சீனா வந்து நிறையா வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லேபில் வைத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மங்கியை வந்து சீனா வாங்குறாங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தால், சீனாவில் இருக்கக்கூடிய அந்த லிட்ரேச்சர் அதில் வந்து இந்த மங்கியை சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு பரவலாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த மங்கியை வந்து சமைத்து சாப்பிடுவதற்கு கூட சீனா வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சில பேர் வந்துட்டு சொல்கிறாங்க. இதற்கு வந்து சீனா ஒரு பதிலும் வந்து ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு அரசிற்கு இந்த கம்பெனி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் வரவில்லை. சீனா சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது. ஆனால் அரசு சொல்கிறாங்கங்கிறத நான் ஜஸ்ட் இங்கே பதிவு மட்டும் பண்ணுறேன். அதில் காமெடியாக ஒன்று இருந்தது, அதனால தான் முக்கியமாக சொல்கிறேன். விலங்குகளை எப்படி பாதுகாப்பது என்பது சீனாவில் சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான சட்டங்கள் அப்படின்னு வந்துட்டு சீனாவில் சொல்கிறாங்க. அவங்க வெட்டி சாப்பிடாத மிருகங்களே வந்துட்டு சீனாவில் பாம்பெல்லாம் கூட சாப்பிடுவாங்க அவங்க. ஆனால் அவங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது ஒரு ஜோக்காக இருக்குது, காமெடியாக இருக்குது. அதனால் இதை இங்கே நான் பதிவு பண்ணுறேன். ஆனால் என்ன இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த குரங்குகளை நினைத்தால் பாவமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அந்த குரங்குகளை, நிறையா குரங்குகளை இலங்கை அரசாங்கம் அவர்களே வந்துட்டு கொண்டுட்டாங்க. இப்போ சைனாவுக்கு 1,00,000 குரங்குகளை நாடு கடத்த போகிறாங்க அப்படின்னா, அது வந்து எங்கெல்லாம் இருக்கோ தேடி அதை வந்து ஹண்ட் பண்ணி பிடிச்சி அப்படியே சைனாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது, அங்கே போனால் அந்த குரங்குகளின் எதிர்காலம் என்ன இருக்கும்னு ரொம்ப ஒரு அன்சர்டியான எதிர்காலம். ஜூக்கு போக போகுதா, லேபுக்கு போகுதா, இல்லைனா ஒரு கிச்சனுக்கு போகுதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நீங்கள் குரங்குகளை நினைத்தால் மிகவும் பாவமாக இருக்குது. ஆப்பிரிக்கா நாடான சூடானில் பெரிய பிரச்சனை இப்போது சமீப காலமாக போயிட்டுருக்கு அப்படின்றது நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே இந்தியர்களும் சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்த ஒன்றும் இருக்குது. அங்கே என்ன மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இந்தியர்கள் என்ன பிரச்சனை அங்கே சந்திச்சுட்டு இருக்காங்க? சூடானில் நடக்கிறது வந்து ஒரு உள்நாட்டு போர். அதுவும் போர் வந்து ஒரு குழுக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும், அதாவது ஆர்மிக்கும் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸுக்கும் இருக்கக்கூடிய இது போர். ஸோ ஒரு போர்னாலே இருக்குது, ரெண்டுமே ஒரு மிலிட்ரி பாருங்க. ஒரு போராளி குழு அந்த மாதிரி இருந்தால் கூட அவர்களுக்கு ஆயுதங்கள், லாஜிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறையா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரெண்டுமே ப்ராப்பராக ட்ரெயினான ஃபோர்ஸஸ், ஆர்மி, பேராமிலிட்ரி, இராணுவம், துணை இராணுவம். அப்படி இருக்கும்போது யார் கையில் ஆட்சி இருக்க வேண்டும் என்று நடக்கக்கூடிய ஒரு பவர் ஸ்ட்ரகிள், அதால் வரக்கூடிய போர், இதுதான் வந்து சூடானில் நடக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இது ரெண்டுமே ஒரு ட்ரைன்டு ஃபோர்ஸஸாக இருப்பதால் அவங்க ஏர்ஃபோர்ஸ் வச்சு தாக்குறது, அந்த மாதிரி லெவலில் போய் ஒரு இடத்துல அவங்க இருக்கிற இடத்துல குண்டு போடுறது, இந்த மாதிரி ஒரு தீவிர தாக்குதலோடு இந்த போர் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இப்படி ஒன்று நடக்கும்போது ஒரு பொதுமக்கள், அங்கே இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா ஒரு வான்வெளி தாக்குதல்கள், ஏர்ஃபோர்ஸ் வந்து குண்டு போடுறாங்கன்னா அதில் பொதுமக்களும் யாராவது இறப்பதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இந்தியர் கூட ஒருவர், கேரளாவை சேர்ந்த ஒருவர் நினைக்கிறேன், அவர் கூட கடந்த வாரம் வந்து இறந்து போனார். இப்பொழுது இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. தற்காலிகமாக இப்போது ரம்சான் அந்த டைம்ங்கிறதுல ஒரு 3 நாட்களுக்கு போரை நிறுத்தி வைத்துள்ளார்கள். ஆனால் அந்த போரை நிறுத்தி வைப்பது கூட அங்கே இருக்கக்கூடிய துணை இராணுவம் சொல்லியிருக்காங்க, இந்த ரம்சான் டைமில் வந்து நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய இராணுவம் வந்து அந்த போர் நிறுத்தி வைப்பை வந்து முழுமையாக ஒத்துக்கொள்ளவில்லை. ஸோ அப்படியும் ஒரு தாக்குதல்கள் இந்த ஒரு சீஸ்ஃபயர் இருக்கும்போது அந்த போர் நிறுத்தி வைக்கக்கூடிய இந்த நேரத்திலும் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. ஏன்னா இந்த போர் நிறுத்தி வைத்ததற்கு காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் வந்து போர் நடக்கிற ஏரியாலேருந்து, கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடிய ஏரியாலேருந்து போர் இல்லாத ஊர்களுக்கு, ஏரியாஸ்க்கு அங்கெல்லாம் வந்துட்டு போனாங்கன்னா அவர்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த சீஸ்ஃபயர், போர் நிறுத்தி வைப்பதற்காக கான்செப்ட், அதற்கான காரணமே. ஆனால் அது
சூடானுடைய இராணுவம் வந்து அதை பொருட்படுத்தாமல் அவர்கள் இன்னும் சில போர்களை வந்து சில தாக்குதல்களை சில இடத்துல வந்து செஞ்சிட்ருக்காங்க. அது இன்னும் அங்கே பிரச்சனையாக இருக்குன்னு பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து முக்கியமாக இந்திய அரசு இங்கே வந்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாக எல்லாரையும் காப்பாற்றி கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் கைப்பற்றியும் போது அங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்களை எவாக்குவேட் பண்ணாங்க. யுக்ரைன் போர் நடக்கும்போது யுக்ரைன்லேருந்து இந்தியர்களை குறிப்பாக அங்கே மெடிசன் படிக்க சென்ற ஸ்டூடெண்ட்ஸ் பலரை வந்து அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணி இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இதே மாதிரி இந்தியா நிறைய கல்ஃப்லேயும் நிறைய இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக சூடானிலிருந்து அப்பாவி இந்திய மக்களை இந்திய அரசாங்கம் கண்டிப்பாக காப்பாற்றி இந்தியாவிற்கு திருப்பி கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நாடுகள், அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக எஜிப்டாக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், யுஏஇயாக இருக்கட்டும், இந்த நாடுகளோடு அவர்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஏன்னா இவர்களுக்கு சூடானில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் வந்து அதிகம். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, எஜிப்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்திற்கு ஆதரவு அளிப்பதாகவும், சவுதி அரேபியாவும் யுஏஇ துபாய் அந்த யுஏஇயும் வந்து அங்கே இருக்கக்கூடிய துணை இராணுவத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடியதாகவும் இங்கே வந்து செய்திகள் வந்துட்டு வருது. ஸோ இந்த நாடுகள் எஜிப்டாக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், யுஏஇயாக இருக்கட்டும், இது மூன்றுமே இந்தியாவுடன் நல்ல ஒரு நட்பில் இருக்கக்கூடிய நாடுகள். இவர்களோட எம்பசி வந்து சூடானில் இருக்குது. இவர்கள் எஜிப்டுன்னு குறிப்பாக சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு சூடான் பார்டரில் இருக்கக்கூடிய நாடுன்னு நினைக்கிறேன். ஸோ இவர்கள் மூலியமாக இந்தியா அப்ரோச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பாதுகாத்து இந்தியா திருப்பி கொண்டு வரணும், அதுக்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, அங்கே வந்து ஏர் ட்ராவல், அங்கே ஏர்போர்ட்டே வந்து அங்கே செயல்படலை, ஏர் ட்ராவல் சஸ்பெண்ட் ஆகிருக்கு. இதே நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, அமெரிக்கா வந்து அவர்கள் இராணுவத்தை சூடானுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் எப்படி பாதுகாத்து கொண்டு வருவது என்பதற்காக அமெரிக்கா அவர்கள் இராணுவத்தை வந்து சூடானுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ இந்தியா அமெரிக்காவுடனும் சரி பிரிட்டனுடனும் சரி ஒரு பேச்சுவார்த்தையை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இவர்களை காப்பாற்றி கொண்டு வருவது அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை இது. ஸோ இது கூடிய சீக்கிரம், ஏன்னா இது ஒரு டெவலப்பிங் ஸ்டோரி. இது அடுத்த வரக்கூடிய எபிசோட்ஸில் அடுத்த வரக்கூடிய சில நாட்களையும் இது சம்மந்தமான வீடியோஸ் இந்தியா என்ன பண்ணுறாங்கிறது குறித்து பார்க்க போகிறோம். ஆனால் இப்போதைக்கு இப்போ நான் சொன்ன அப்டேட்ஸ் தான் இந்த நியூஸில் இருக்குது. தற்போதைய சூழலில் இந்தியா, சைனா, யுஎஸ்ஏ இந்த ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப்பில் யுஎஸ்ஏ சைனாவை அடிக்கிறதுக்கு இந்தியாவுக்கு, அதாவது எதிர்க்கிறதுக்கு இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட செயல்களும் அப்படி தான் இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டும் வரோம். பட் என்னன்னாலும் சைனா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க எதிரினாலும் யுஎஸ்ஏவும் நம்பகத்தன்மையான ரொம்ப இது கிடையாது அப்படின்றது நம்ம வரலாறு சொல்லுது. ஸோ இதை எப்படி இந்தியா பேலன்ஸ் பண்ணும், யுஎஸ்ஏவை எந்த லிமிட் வரைக்கும் அவங்க நம்புவாங்க, எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அடுத்து? இந்தியா, யுஎஸ்ஏ, சைனா ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப்னு சொன்னீங்க. அதாவது இந்தியாவும் சைனாவும் எதிரி, அமெரிக்காவும் சைனாவும் எதிரி. அதனால் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு சீனாவை எதிர்ப்பதில் ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அமெரிக்காவை முழுமையாக நம்பவும் முடியாதுன்னு ஒன்று இருக்குது. இது நம்ம வந்து இந்த ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப் இந்த 3 நாடுகள் மட்டும் இங்கே இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு பார்க்கல. இன்னும் ஒரு 2 நாடுகள் வந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பாகிஸ்தான், இன்னொன்று வந்து ரஷ்யா அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். இந்த உலக அரசியலுக்கு பின்புலத்தில் 3 நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இன்னொரு கண்டெக்ஸ்ட் பார்க்குறமே. அந்த 3 நாடுகள் யாருன்னா யுஎஸ்ஏ, சைனா, சோவியத் ரஷ்யா. ரஷ்யா வந்து உடைவதற்கு முன்பு நான் சொல்கிறேன். அனைவருக்குமே தெரியும், 2வது உலகப் போருக்கு பிறகு நடந்த பனிப்போரில் அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் எதிரிகள். அந்த சோவியத் ரஷ்யாவை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு அப்பொழுது சீனாவை வந்து வளர்த்து விட்டதே வந்து அமெரிக்கா தான். ஏன்னா ரஷ்யாவை கவுண்டர் பண்ணணும்னா சைனா வளரணும் அப்படின்னு. அதான் 1971, 72 பிரசிடெண்ட்டாக இருந்த அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக இருந்த நிக்சன் அவர் வந்து சீனா போனார். அது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் வரலாறு இருக்குது. அது நம்ம இன்னொரு வீடியோவில் வேணால் பேசலாம். பட் சோவியத் ரஷ்யாவை கவுண்டர் பண்ணணும் என்று சீனாவை வந்து வளர்த்து விட்டார்கள். சோவியத் ரஷ்யாவும் வீழ்ந்தது அமெரிக்காவிடம். அமெரிக்கா வந்து அந்த கோல்டு வாரில் வெற்றியும் பெற்றாங்க. ஆனால் இப்பொழுது சோவியத் ரஷ்யாவை விட ஒரு பெரிய பூதமாக சீனா வந்து அமெரிக்காவிற்கு ஒரு எதிரியாக வளர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறது அமெரிக்கா வந்து பார்க்குறாங்க. நிறைய ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், உலக அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விமர்சகர்களே 1970களில் சோவியத் ரஷ்யாவை எதிர்ப்பதற்கு சீனாவை வளர்த்து விட்டது ஒரு அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கையில் ஒரு பெரிய தவறாக நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அந்த தவறை
அமெரிக்கா மீண்டும் செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வந்து அமெரிக்காவிற்கு இருக்குது. ஆனால் அதை சீனாவை கவுண்டர் பண்ணுவதற்கு இந்தியாவிற்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வந்துட்டு இப்போ சில விஷயங்களில் செயல்படுறாங்க. ஆனால் இந்தியா வந்து சீனாவை போல் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அமெரிக்காவிற்கு இருக்குது. இந்தியா சீனா அளவிற்கு வளர்ந்தால் சீனா அளவிற்கு மோசமான செயல்களை செய்யுமா அப்படின்னா இந்தியா செய்யாது. ஆனால் அமெரிக்கா வந்து அவர்கள் மட்டும்தான் உலகில் பவர்ஃபுல்லாக நாடாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூட அமெரிக்கா சீனாவை எதிர்க்க வேண்டும் என்று இந்தியாவை வளர்த்து விட்டால் இந்தியாவும் பவர்ஃபுல்லாக ஆகக்கூடாது என்று அமெரிக்கா நினைப்பார்கள். அதனால் இந்தியாவை செக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பாகிஸ்தானுக்கு விட ஒரு ரிலேஷன்ஷிப் அமெரிக்கா எப்பவும் வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு பார்க்க முடியுது. என்னதான் வந்து பாகிஸ்தானுக்கு ஃபண்டெல்லாம் ட்ரம்ப் குறைச்சாலும் ட்ரம்ப்போட பிரசிடென்சி காலத்தில் ஸ்டில் பாகிஸ்தானோட ஒரு நிறைய டீல்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அமெரிக்காங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா பாகிஸ்தானை வந்து டோட்டலாக அகென்ஸ்டாக அமெரிக்கா போனாங்கன்னா இந்தியாவை கவுண்டர் செய்கிறதுக்கு எந்த நாடுமே அந்த இடத்துல இல்லாமல் போயிடும். இந்தியாவை பாகிஸ்தான் கவுண்டர் செய்யுமானா கண்டிப்பாக செய்யாது. நம்மளுடைய பவர் எங்கேயோ இருக்குது, பாகிஸ்தானுடைய பவர் எங்கேயோ இருக்குது. ஆனால் பாகிஸ்தானை முழுசாக வந்து பாகிஸ்தான் வந்து டெஸ்ட்ராய் ஆகாமல் அழியாமல் அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாகிஸ்தானை ஒரு ஐசியூலே வைத்துக் கொள்வதற்கு அமெரிக்காவிற்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்பொழுது பாகிஸ்தான் என்னதான் ஒரு பொருளாதார பிரச்சனை பாகிஸ்தானில் வந்தாலும் இலங்கை நிலைமைக்கு பாகிஸ்தான் செல்லவில்லை. அதற்கு காரணம் பாகிஸ்தான் அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு நான் வந்துட்டு பார்க்குறேன். இப்போ இந்த பாகிஸ்தானை ஒரு ஐசியூவிலே வந்துட்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஐசியூவில் பாகிஸ்தான் இருந்தால் கூட அது இந்தியாவிற்கு ஒரு பெரிய தலைவலி தான். ஸோ அதனால் இந்தியாவை கவுண்டர் பண்ணணும் என்பதற்காக பாகிஸ்தானிற்கு இன்டைரக்டாக நிறையா விஷயத்தில் அமெரிக்கா வந்துட்டு ஆதரவு வந்து கொடுப்பாங்க. இது இந்தியாவிற்கும் நல்லா தெரியும். அதனால தான் இந்தியாவுடைய வியூகம் இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா, நம்ம இந்த ரஷ்யா யுக்ரைன் போர்லேயே நம்ம அமெரிக்காவோட எந்த லெவலுக்கு நம்ம க்ளோஸாக போகிறோமோ அதை விட ஒருபடி கூடவே கூட நம்ம ரஷ்யா கிட்ட நிறைய விஷயத்தில் க்ளோஸாக போயிருக்கோம்னு பார்க்க முடியுது. ஃபுல்லாகவே நம்ம அமெரிக்கா கிட்ட டிபெண்ட் ஆகிட்டோன்னா ரொம்ப நமக்கு ஒரு பிரச்சனையாக ஆயிரும் என்பதற்காக தான் இந்தியா வந்துட்டு ரஷ்யா என்ற ஒரு நாடை ஒரு காயாக பயன்படுத்தி அமெரிக்காவிற்கு பல விஷயங்களில் செக் வைக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. இங்கே இன்னொரு கேள்வி ஒன்று வரும். ரஷ்யா மூலியமாக இந்தியா வந்து ஏன்னா ரஷ்யா பக்கம் வந்து ஃபுல்லாக போயிடக்கூடாது என்கிற பயத்தை இந்தியா அமெரிக்காவிற்கு வந்து கொடுப்பாங்க நிறைய இதில். ஸோ ரஷ்யா என்ற ஒரு பயத்தை அமெரிக்காவிற்கு காட்டி அமெரிக்காவை ரொம்ப இந்தியாவிற்கு அகென்ஸ்டாக போக முடியாமல் இந்தியாவால் ஒரு ஜியோபொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒரு ஜியோபொலிட்டிக்கல் வியூகத்தை உலக அரசியல் வியூகத்தை இந்தியாவால் செய்ய முடியும். இந்த இடத்துல தான் ஒரு கேள்வியை வந்துட்டு எல்லோரும் கேட்பாங்க, என்னென்னா ரஷ்யா சீனா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களே அப்படின்னு. ஆனால் இங்கே நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்க விரும்புகிறேன். சீனா கிட்ட ஃபுல்லாக போயிடக்கூடாது. சீனாவையும் இந்தியாவையும் பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது ரஷ்யாவிற்கு ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு தன்மையை வந்து ஜியோபொலிட்டிக் அந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அவர்களுடைய வெளியுறவு கொள்கையோட டிசிஷன்ஸை ஒரு எந்த உடைய நாடுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் எடுக்க வேண்டும் என்பது. ஏன்னா சீனா கிட்ட வந்துட்டு இல்லை ஆயில் வந்து கம்மி விலையில் விற்றாங்களா, சீனா மட்டும்தான் ரஷ்யாவிற்கு ஒரே பையர்னால் கிடையாது. ரஷ்யாவிற்கு இந்தியாவும் ஒரு பையராக வந்து இருப்பாங்க. வெப்பன்ஸும் வந்துட்டு சீனாவை விட இந்தியாவிற்கு அதிகமாக வந்து ரஷ்யா வந்துட்டு விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்குது. இதை நம்ம மேபி அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக அந்த ரஷ்யா இந்தியா சைனா அந்த ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப்பை குறித்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல ரஷ்யா அமெரிக்கா வந்து ரொம்ப அகென்ஸ்டாக போகக்கூடாதுங்கும்போது ரஷ்யாவை இந்தியா ஒரு காயாக பயன்படுத்தினால் அமெரிக்காவிற்கு இந்தியாவிற்கு ரொம்ப அகென்ஸ்டாக நம்ம போனோம்னா ரஷ்யாவை நோக்கி இந்தியா சென்றுடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அது வந்து அமெரிக்காவிற்கு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு வியூகத்தை தான் இந்த இடத்துல வந்து இந்தியா கையில் எடுக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். இந்தியாவின் பார்வையில் உலகம் நிகழ்ச்சியில் இது வந்து முதல் எபிசோடு. இந்த நிகழ்ச்சி என்கிற பேரில் நாங்கள் பல வீடியோஸ் முன்னாடி போட்டிருக்கோம். ஆனால் அதை ஒரு எபிசோட் நம்பர் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாங்கிற கான்செப்டில் இன்றைக்கி இது முதல் எபிசோட் பண்ணோம். சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.